முருகப்பெருமான் பிறந்த கதை. ஒரு நாள் தேவதைகள் எல்லாம் சிவபெருமானிடம் ஒரு பிரச்சனையை சொன்னார்கள். அசுரர்கள், தீய சக்திகள் மிகவும் வலிமை பெற்றுவிட்டார்கள். அவர்களை அடக்க ஒரு சக்தி தேவைப்படுகிறது என்று கேட்டனர். அப்போது சிவபெருமானின் மூன்றாவது கண் இருந்து வெளிவந்த ஒரு தீப்பந்தம் தோன்றியது. அந்த தீப்பந்தம் மிகவும் சூடாக இருந்ததால் அது பூமியில் இருக்க முடியவில்லை. இதனை வடிக்குமாறு அக்னி தேவர், நெருப்பு தேவன் மற்றும் வன்னி தேவி, கங்கை தேவதை இருவரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த தீப்பந்தம் சரவண பொய்கை என்று அழைக்கப்படும் ஒரு தண்ணீர் குளத்தில் விழுந்தது. அங்கு அந்த தீப்பந்தத்திலிருந்து 6 அழகான குழந்தைகள் பிறந்தனர். அவற்றை சக்தி தேவியும் கார்த்திகை பெண்களும் வளர்த்தார்கள். பின்னர் பார்வதி தேவி எல்லா குழந்தைகளை ஒன்றிணைத்து ஒரு சிறிய அழகான சிறுவனாக உருவாக்கினார். அவர்தான் முருகப்பெருமான் அல்லது சுப்பிரமணியர். பின்னர் முருகன் பெரிய சூரன், சூரபத்மன் என்பவரை போரில் வீழ்த்தி உலகத்திற்கு அமைதியையும் தர்மத்தையும் ஏற்படுத்தினார். முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. கார்த்திகேயன் அருமுகன், சந்திரமௌலி வேலவன், செந்தில்நாதன். அம்மா, அப்பாவை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்